நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு துவங்கிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அறையில் வேட்புமனு தாக்கல் பணி நடைபெறுகிறது. இந்நிலையில் அனைத்துக் கட்சி பிரமுகர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய நேரம் கேட்டுள்ளதால் ஆட்சியர் அலுவலகத்தில் 3 கட்ட பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் தனது வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியிடம் அளித்து தாக்கல் செய்தார். நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். முன்னதாக மாநகராட்சி அலுவலகம் அருகே அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தனர். தஞ்சை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவு அவசியம் என்பதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தஞ்சை கண்ணன் நகர் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப், கோட்டாட்சியர் இலக்கியா, ஆணையர் மகேஸ்வரி ஆகியோர் வெத்தலை பாக்கு, பூ, பழம், மஞ்சள், பத்திரிகை ஆகியவற்றை தாம்பூல தட்டில் வைத்து ஒவ்வொரு வீடாக சென்று ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் ஓட்டு போட வாங்க என அழைப்பு விடுத்தனர். அந்த பத்திரிகையில் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் திருவிழா தங்கள் அருகாமையில் உள்ள வாக்குச்சாவடியில் நடைபெறுகிறது. விழாவில் 100% வாக்குப்பதிவு நடத்தி தங்கள் உரிமையை நிலைநாட்ட அன்புடன் அழைக்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் துண்டு பிரசுரம் கொடுத்து 100% வாக்குப்பதிவு குறித்து மாவட்ட ஆட்சியர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ராஜபாளையத்தில் தேர்தல் விதிமுறையை மீறி குடியிருப்பு வாசிகளை கேட்காமல் சுவர் விளம்பரம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் தென்காசி தொகுதிக்குட்பட்ட ராஜபாளையத்தில் 100 குடியிருப்புகளை உள்ளடக்கிய சமத்துவபுரம் குடியிருப்பு உள்ளது. இங்கு தேர்தல் விதிமுறையை மீறி குடியிருப்பு வாசிகளின் அனுமதி இல்லாமல் திமுக உதயசூரியன் சின்னம் வரையப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இங்குள்ள 100 வீடுகளிலும் தேர்தல் ஆணையம் அனுமதி பெறாமல் தேர்தல் விதிமுறையை மீறி திமுகவினர் தங்களது கட்சி சின்னத்தை சுவர் விளம்பரம் செய்துள்ளதாகவும் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் மாதேஸ்வரன் தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் உமாவிடம் வழங்கினார். உடன் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், நாமக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார், மதுரா செந்தில், கொங்குநாடு வேளாளர் பேரவைத் தலைவர் தேவராஜன் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். பெரம்பலூர் நாடாளுமன்ற பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சி வேட்பாளர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் சேர்ந்த இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் தற்போது மீண்டும் பெரம்பலூரில் போட்டியிட உள்ளார். இந்த நிலையில் இன்று பாஜக மாநில இணை பொருளாளர் சிவசுப்பிரமணியன், குன்னம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் RT ராமச்சந்திரன், அமமுக மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்துடன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களின் வரவேற்பு மத்தியில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் கற்பகத்திடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். அவனியாபுரத்தில் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் பங்குனி உற்சவ விழாவை முன்னிட்டு அலகு குத்தி பூக்குழி இறங்கி பக்தர்கள் வழிபாடு செய்தனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயிலின் 74ஆம் ஆண்டு பங்குனி பொங்கல் உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. அவ்வகையில் 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக இன்று அவனியாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலிருந்தும் வெளி மாவட்டத்திலிருந்தும் வந்த ஏராளமான பக்தர்கள் 400க்கும் மேற்பட்ட பால்குடம், 250 வேல் மற்றும் பறவை காவடிகள் எடுத்து பக்தர்கள் அம்மனுக்கு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனை முன்னிட்டு அவனியாபுரம் காவல் நிலைய காவலர்கள், தீயணைப்புத் துறையினர், போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்து மாற்றம் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி தனது ஆதரவாளர்களுடன் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் உமாவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். உடன் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா, நாமக்கல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், பொன் சரஸ்வதி, பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர், சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான திலகபாமா தனது ஆதரவாளர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் தனபால், மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் தலைமையில் ஊர்வலமாக வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி பூங்கொடியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். தஞ்சையில் சுயேட்சை வேட்பாளராக கூலி தொழிலாளி விஜயகுமார் முதல் வேட்புமனு தாக்கல் செய்தார். தஞ்சை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான தீபக் ஜேக்கப் வசம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கிய நிலையில் முதல் வேட்பாளராக கூலி தொழிலாளியான சுயேட்சை வேட்பாளர் விஜயகுமார் தாக்கல் செய்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.